வணக்கம் மக்களே. தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. ஏனென்றால் நேற்று நடைபயிற்சியில் நம்முடைய தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய திரு M.K. ஸ்டாலின் போயிட்டு இருக்கும்போது தற்செயலாக ஓபிஎஸ் அவரை சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறார். இது நாள் வரைக்கும் முதல்வர் அதே தியோஃபசிக்கல் சொசைட்டியில் தான் வாக்கிங் போகிறாரு. இப்போல்லாம் சந்திக்காத ஓபிஎஸ் நேற்று தற்செயலாக காலையில் சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சந்திச்சுட்டு ஒரு 24 மணி நேரம் கூட ஆகலை, உடனே மாலையில் போய் அவருடைய உடல்நலம் எப்படி இருக்குன்னு விசாரிக்க போனேன், வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் அவருடைய மூத்த சகோதரர் முத்து இறந்து போனார், அந்த துக்கத்தையும் விசாரிக்கிறதுக்கு சென்றேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே 2 முறை தமிழக முதல்வரை ஓபிஎஸ் சந்தித்து பேசியிருக்கார். மேலும் தேமுதிகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த், சுதீஷ் போன்றவர்கள்லாம் முதல்வரை சந்தித்து பேசியிருக்காங்க. முதல்வரை பற்றி மிகப்பெரிய அளவில் பிரேமலதா புகழ்ச்சியாக பேசியிருக்கார், கலைஞரை பற்றி பேசியிருக்கார். மேலும் வைகோ உடனடியாக பிரேமலதா சந்தித்து சென்ற சில மணி நேரங்களில் வைகோவும் துரை வைகோவும் முதலமைச்சருடைய இல்லத்தில் சந்தித்து பொன்னாடை பேசி நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம், நீங்கள் எங்களை அடித்து விரட்டினாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம், நாங்கள் திமுக விட்டு போகவே மாட்டோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டியை கொடுத்துருக்கார். ஸோ என்ன நடக்குது? திமுக கூட்டணி பிதுங்கி வழியுது. ஃபுட்போர்டில் தொங்கிக் கொண்டிருக்க மாதிரி கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு. ஸோ எல்லாரையும் ஸ்டாலினால் அரவணைத்து செல்ல முடியுமா? எல்லா கூட்டணி கட்சியினருக்கும் ஸ்டாலினால் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதியை கொடுக்க முடியுமா? ஸ்டாலினுடைய அந்த திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சி வெளியே செல்ல இருக்கிறது? யார் புதுசாக உள்ள வரப்போறார்? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் ஒரு கும்பல் சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு அரசியல் கட்சி 2-3 கட்சிகளை கூட்டணி வைப்பாங்க, ஒரு 4-5 கட்சி கூட போகும். பட் இப்போ போகிற கூட்டத்தை பார்த்தா மிகப்பெரிய அளவில் இருக்குது. உதாரணமாக சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க தான் நிறைய இருக்காங்க, யூடியூப் பார்க்குறவங்க கம்மி ஆகிட்டாங்க. ஸோ அதே போல் தான் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய அளவில் கூட்டணி கட்சிகள் அதிகமாகி போச்சு. திமுகவுக்கு ஒரு பலம் இல்லையா? ஏனென்றால் ஏற்கனவே பார்த்திங்கன்னா காங்கிரஸ், விசிக, மதிமுக போன்ற பெரிய கட்சிகள்லாம் உள்ளே இருக்கிறாங்க. இப்போ புதிதாக சில பல கட்சிகள் உள்ளே வரும் அப்படின்னு முதல்வர் சூசகமாக சொல்லியிருக்கார். ஸோ அதற்கு ஏற்றார் போல் தேமுதிக வந்திருக்காங்க, சந்தித்து பேசியிருக்காங்க, ஓபிஎஸ் சந்தித்து பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு தற்செயலான நிகழ்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் பஸ்ஸில் எப்படி படியில் தொங்கிட்டு போவாங்களோ அதே போல் கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து போச்சு. ஸோ எல்லா கூட்டணி கட்சிக்குமே மிகப்பெரிய எண்ணிக்கையில் சீட்டுகளை பெறணும், மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும், ஒரு மாநில கட்சி அந்தஸ்தை தக்க வைக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. பட் எல்லாருக்கும் கேட்ட தொகுதியை கொடுக்க முடியுமா? இருக்கிறது 234 தொகுதி. இதில் திமுக எப்படி 50% போட்டிடணும்னு நினைக்கும். பேலன்ஸ் உள்ள அந்த 116 தொகுதி 117 தொகுதியை கொடுக்க முடியுமா எல்லாருக்கும்? எல்லாரும் அதை ஒத்துக்கொள்ளுவாங்களா? கேட்ட தொகுதி அவங்களுக்கு கொடுக்க முடியும். இதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. ஏன் ஸ்டாலின் இவ்வளோ பேர் உள்ளே சேர்க்குறாரு? ஒருவேளை ஸ்டாலினுக்கு பயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழுது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா திமுக ஒரு பக்கம் பயந்து கொண்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக மீது ஏற்படக்கூடிய அந்த அதிருப்தி அப்படிங்கிறது சமீப காலமாக அதிகரித்து கொண்டே போகுது. அது குறிப்பாக சட்டம் ஒழுங்கில் திமுக தோல்வி அடைந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சிவகங்கை அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்ச்சியாக அந்த காவல் நிலைய மரணங்கள் அதிகரித்து கொண்டே போகுது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் எப்போவுமே ஆளும் தரப்புக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. மேலும் அதிமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடியார் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஏற்கனவே தொடங்கிட்டார். பல இடங்களுக்கு அவர் சென்று விட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா அன்புமணி அவரும் வெளியே பிரச்சாரத்தில் மக்களை சந்திக்க போய்விட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தேமுதிக அவங்க போகிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக அரசியல் களம் சூடு பிடிச்சிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் தன்னை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநாடு கிட்டத்தட்ட 7 ஏக்கர் பரப்பளவில் மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் ஒரு நடத்துகிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநாடு 2.0 விஜய் தலைமையில் மதுரையில் மிகப்பெரிய மாநாடு நடத்துகிறாங்க. கடந்த முறையோட கிட்டத்தட்ட 7 ஏக்கர் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பரப்பளவில் அவங்களுடைய மாநாட்டை நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த மாநாட்டிற்கு
15 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் தன்னுடைய பவரை வந்து தென் மாவட்ட மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வேலையை வந்து விஜய் வந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாநாட்டில் அவர் மிக முக்கியமான அறிவிப்புகளை எல்லாம் வெளியிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய பயணம், அந்த கால அட்டவணை, பிரச்சாரத்துக்கு உண்டான கால அட்டவணை, பயண திட்டம், மிகப்பெரிய வேலைகள்லாம் அவர் செய்ய போகிறார் சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்க மை டிவிக்கு ஆப் லான்ச் பண்ணிட்டாங்க. பல்வேறு விஷயங்களை அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே திமுகவிற்கு ஒரு அச்சம் இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாரையுமே உள்ளே இழுத்து அணைக்கிறாங்க. ஸோ எந்தெந்த கட்சி இருக்கோ எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடு, நம்ம தான் ஒரு பெரிய கூட்டணியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பயம் திமுகவுக்கு வந்துச்சு. அதனால தான் எல்லாருமே இழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் விஜயோடைய பிரச்சார பயணம் அறிவிப்பு ஆகஸ்ட் 25 கண்டிப்பாக அறிவிக்க போகிறாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த கட்சியோடைய 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட நம்ம விசாரித்து தான் இந்த தகவலை சொல்கிறோம். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் வந்து குறைந்தது அவங்க ஒரு 35 - 40 தொகுதிகளில் போட்டியிடணும்னு நினைப்பதாக அவங்க கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட நம்ம பேசும்போது செய்திகள் வந்து ஏற்கனவே அவங்க 20 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. இந்த முறை குறைஞ்சது ஒரு 35 தொகுதிகளாவது எதிர்பார்ப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள். ஸோ 35 தொகுதிகள் இவங்களும் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் அவங்க ஏற்கனவே 6 தொகுதிகளில் போட்டிட்டு வச்சு வச்சாங்க. ஸோ அவங்களும் இந்த தடவை அதிக சீட்டுகளை கணிக்கணும் அப்படின்னு எதிர்ப்பாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிந்து திருமாவளவன் அவர்கள் கேட்பார். இப்படி பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. மேலும் வைகோ அவருமே சீட்டு அதிகமாக கேட்பார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் அவங்க கேட்கக்கூடிய சீட்டுகளை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் திமுகவுடன் காங்கிரஸ் ஒருவேளை கூட்டணியில் ஒரு இணக்கமான சூழல் ஏற்படவில்லை என்றால் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். அவங்க தாவேக்கா பற்றி போகலாம், தாவேக்கா பக்கம் போகலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கர்ம வீரர் காமராஜரை பற்றி திருச்சி எம்பி சிவா பேசியது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு. இது காங்கிரஸ் தலைமை அதிருப்தியில் இருக்குது. ஸோ அதனால தான் துர்கா ஸ்டாலினுடைய அவரும் நானும் அப்படிங்கிற அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கூட சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் பங்கேற்கலை. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இந்த சூழ்நிலையில் கேட்க சீட்டை தரல அப்படின்னா தாவேக்கா பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி டெல்லி தலைமை முடிவெடுத்திருக்கு. ஆனால் தமிழக தலைமை திமுகவிற்கு ஜால்ரா அடித்து கூஜா தூக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஆனால் முடிவு எடுக்க போகிறது டெல்லி தலைமை தான். ஸோ இந்த விஷயத்தில் ஒரு மிக முக்கிய பங்காற்றுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தொழிலதிபர் தாவேக்காவுடன் நெருக்கமாக இருக்கார். ஸோ அவர் வந்து ஒருவேளை திமுக நாங்கள் கேட்ட சீட்டை தரல அப்படின்னா நாங்கள் தாவேக்காவுடன் இணைய தயார் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தையில் நடக்கு. ஸோ ஒருவேளை இதெல்லாம் மிக விரைவில் ஏதாவது வந்துச்சுன்னா ஒருவேளை அந்த மீட்டிங்கில் கூட ராகுல் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு செவி வழி செய்தியாகத்தான் இருக்குது. ராகுல்லாம் மிக விரைவில் அந்த மீட்டிங்கில் தான் பங்கேற்க மாட்டார். ஸோ கடைசி நேரங்களில் இந்த கூட்டணி சூழ்நிலை, அந்த கூட்டணி மேகங்கள் சீட்டு பகிர்வதில் சரியான நிலை கண்டறியவில்லை என்றால், சரியான பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை, அப்போ வேணால் ராகுல் வந்து விஜயை வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போது மதுரையிலலாம் அவர் வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற நமக்கு வந்த செய்திகள் தெரியுது. பட் ஆனால் காங்கிரஸ் எந்த நேரத்திலும் தாவேக்கா பக்கம் செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. தொடர்ச்சியாக 2-3 நாட்களாக விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் தமிழக அரசுக்கு எதிராக அறிக்கைகளை விட்டு வர்றார். இதுவும் வந்து தமிழக அரசுக்கு ஒரு எரிச்சல் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ஒரு அதிருப்தியில் தான் இருக்கார். இந்த தடவை கேட்க சீட்டை கொடுக்கலன்னா கூட்டணியை விட்டு வெளியே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் கட்சியுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. திருமாவளவன் என்ன சொல்கிறார், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள். பட் ஆனால் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறார். பட் ஆனால் அரசியல் அப்படிங்கிறது ஒருத்தரை நம்பி இல்லை. கட்சியுடைய அடிமட்ட தொண்டர்களையும் பார்க்கணும், அவர்களையும் அரவணைத்து செல்லணும், அவர்களுக்கும் ஒரு அரசியல் எதிர்காலத்தை கொடுக்கணும். அவனை போஸ்டர் ஓட்டவும் ஃப்ளெக்ஸ் கட்டவுமே பயன்படுத்திகிட்டு இருந்தால் தலைவரை யாரும் மதிக்க மாட்டான். ஸோ தொண்டனை நம்பித்தான் தலைவர், தலைவரை நம்பி தொண்டன் அல்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.